குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ரமணனோட இது நாங்களாம் கேலி பண்ணுவோம், கரெக்டாக பண்ணுவோம். ஓகே, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இது வம்பாவும் இருக்கலாம், இல்லைனா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். உமாவை வந்து நான் கடைசி நேரத்தில் பிஃபோர் ஷி லெஃப்ட் அஸ் ஃபிசிக்கலி போய் பார்க்கும்போது ஐயோ, ஐ ரியலி ஃபெல்ட் சரி, ஐ ஷுட் பி தேர் டில் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஐயோ, அந்த மாதிரிலாம் கிடையாதுமா. உமாக்கு வந்து இந்த பார்ட்டி லைஃப் அதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு பிடிக்கல. She doesn't have that kind of a thing. ரமணனுக்கு உலகமே ஃப்ரெண்ட்ஸ். அதனால she could have taken advantage of that. ரமணன்ஸ் ஃபாதர் ஐங்கார், உமாவஸ் ஐயர், அவ ஐங்கார், ஆர்த்தடாக்ஸ் ஐங்கார் அவ. அதனால அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. when she was carrying விக்னேஷ் வந்து இருக்கும்போது தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் மந்த் அந்த ஒரு 2.5-3 மாதம் கொஞ்சம் she had a little bit of problem because இது அப்போ பாட முடியாத ஸ்டேஜில் இருந்தபோது அப்போது விஜயோட அம்மா ஷோபா அவள் ஃபுல்லாக பாடினான். குவீன் மேரிஸில் படித்தாங்க கிராஜுவேஷன். அப்புறம் ஷி வென்ட் டு பிரசிடென்சி காலேஜ் ஃபார் ஹர் மாஸ்டர்ஸ். அப்போ நிறைய இன்டர் காலேஜ் நிறைய காம்படிஷன்லாம் நிறைய நடக்கும். அப்போ ரமணன் யூஸ் டு கோ அஸ் அ சீஃப் கெஸ்ட். அது மாதிரி நன்னா பாடுறதை பார்த்து why don't you sing-னு fell in love with each other. It took a while because ஒரு IAS ஆஃபீஸரோட டாட்டருங்கிற போது மேபி அவள் அந்த மாதிரி இதில் எதிர்பார்த்தாரோ. அண்ட் ரமணன் had a printing press. Music was his passion. ஜாஸ்தி மூமெண்ட்டே இருக்காது. அப்படி பார்த்து திரும்பினாலே இந்த ஜிம்கி ஆடும்போது we all used to get carried away. ஏன்னா சிம்பிளாக தான் போட்டுப்பா. அண்ட் she had a style. I mean மூமெண்ட்டே கை காலை அசைச்சு கிடையவே கிடையாது. அவர் சன் later on விக்னேஷ்னு பேர், பட் we all used to call him பக்கா. அது சும்மா ஜம்பிங் ஜுவல்மோ. அவனால் ஒரு இடத்துல உட்காந்து வாசிக்க முடியாது. ஒன்று ஞாபகம் இருக்கு, ரமணன் சொல்லுவார் அவங்க கல்யாண செலவே 9,000 ரூபாய் தான் ஆச்சு. 9,000 ரூபாய் தான் செலவாச்சு. அது ஞாபகம் இருக்கு. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. உமா ரமணன் என்கிற இனிய பறவை வானத்தில் பறந்துவிட்ட நிலையில் அவரை பற்றிய நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் சோபனா ரமேஷ் அவர்கள். சோபனா அவர்கள் டான்சர், கார்ப்பரேட் உமன், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என்று அவருக்கு அழகான பல முகங்கள் உண்டு. வாருங்கள் சோபனாவை சந்திப்போம். வணக்கம் சோபனா, எப்படி இருக்கீங்க? உங்களோட நல்ல தோழி, ரொம்ப நாளாக நீங்கள் அவங்கள பற்றி என்கிட்ட நிறைய பேசியிருக்கீங்க. திடீர்னு அவங்க 45 வருஷம் சந்திரசேகர் சார். ஐ மீன் நோ தட் 79லேருந்து தெரியும். திருமணத்துக்கு முன்னாடி அப்புறமா? திருமணத்துக்கு முன்னாடியிலேருந்து தெரியும் எனக்கு, கொஞ்சம் முன்னாடி. அது நன்னா தெரியும். என்னோட கல்யாண ரிசப்ஷன்லேயே அவங்க தான் பாடினாங்க. கல்யாண ரிசப்ஷன்லேயே அவங்க தான் பாடினாங்க. ஆச்சு 4th அன்னைக்கு வாஸ் மை வெட்டிங் டே. அன்னைக்கு ரமணன் உமா விட்டு போய் 3 days இருந்தாலும் இந்த May 4th முந்தானேத்து. அப்போ இருந்தால் ரமணன் அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மெசேஜ், உமாங்கிற பேரோடு சேர்த்து தான் மெசேஜ் அனுப்பிச்சார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட், யூ கேன் நெவர் ஃபர்கெட் த டேஸ் அப்படின்னு. அது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற வார்த்தைக்கு வந்து நம்ம என்ன வேணால் சொல்லலாம் சந்திரசேகர், அது பேசிகிட்டே போகலாம். இது நீங்கள் உமாவை பற்றி பேசும்போது எஸ், ஐ லாஸ்ட் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் த சொசைட்டி லாஸ்ட் அ குட் சிங்கர். அதுதான் நமக்கு. உங்கள் நேச்சர் எப்படின்னா தெரியவே தெரியாது. ரெக்கார்டிங் போகிறேன் வரேன் எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த ஒரு மியூசியானோங்கிற இதில் அவங்களும் அவரோட ஹஸ்பண்டோட சேர்ந்து அவங்க பண்ணின இது ரமணன் தான் ஆரம்பிச்சது அஃப்கோர்ஸ். அண்ட் அப்போ தான் தே காட் இன்வால்வ். அண்ட் எப்படி ரமணன் அவங்க சந்திச்சாங்க? பாட்டில் தான். குவீன் மேரிஸில் படித்தாங்க கிராஜுவேஷன். அப்புறம் ஷி வென்ட் டு பிரசிடென்சி காலேஜ் ஃபார் ஹர் மாஸ்டர்ஸ். சரி. அப்போ நிறைய இன்டர் காலேஜ் நிறைய காம்படிஷன்லாம் நிறைய நடக்கும். அப்போ ரமணன் யூஸ் டு கோ அஸ் அ சீஃப் கெஸ்ட் ஆர் ஜட்ஜாக போவார். அது மாதிரி நன்னா பாடுறதை பார்த்து why don't you sing-னு சொல்லி தான் கேட்டாருன்னு அந்த விஷயம் வந்தது. முதல்ல அவங்க வீட்டில் வந்து அவங்க ஆர்த்தடாக்ஸ், நாட் ஐ வில் நாட் சே டூ ஆர்த்தடாக்ஸ், பட் அப்பா இங்கிலீஷில் தான் பேசுவார். ஆமாம் ஆமாம், IAS ஆஃபீஸர். அண்ட் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் he gave freedom to the children. அவளுக்கு வந்து நன்னா பண்ணணுங்கிற ஒரு ஆசை, நன்னா பாடுவாங்கிறது தெரிஞ்சு அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் உமா வென்டன் சாங். எடுத்தோடனே நான் போய் பாடுறேம்மா, இப்போ குழந்தையெல்லாம் நான் போய் பாட போகிறேன்னு சொல்லி வந்துடுறா. அந்த மாதிரி இல்லை. சினிமா பாட்டுனா பெரிய டாபுன்னு நினைப்பாங்க. She had to fight with her parents to give a song.
அப்புறம் ஆரம்பிச்சது. அப்புறம் there was no end to it. காலேஜ் ஆமா, காம்படிஷன்ல ஆமா, வந்து ஆமா. மீட் பண்ணது தான். Then I think they fell in love with each other. ம். It took a while because ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட டாட்டருங்கிற போது மேபி அவ அந்த மாதிரி இதில் எதிர்பார்த்தாரோ என்னமோ. ம். அண்ட் ரம்னன் ஹேட் அ பிரிண்டிங் ப்ரெஸ் ம். அண்ட் இந்த மியூசிக் வாஸ் இஸ் பேஷன். அப்படி ஆனால் மியூசியானோ ஆரம்பித்த சமயம் வேற. ம். அந்த அந்த இதெல்லாம் மட்டும் போருமா பொண்ணுக்குன்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன் இவங்க அப்பா. அப்பா சரி. அம்மா. பட் தேவர் adamant and Ramnan was very adamant ம். that he will take care of her, and I think he took care of her till the last. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து மியூசியான மேடையில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க அப்பயே பேர மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சொல்லணும்னாக்கா அந்த ஜிம்கி போட்டுப்பா உமா. ம். இப்போ வந்து நம்ம ஜிம்கியில் வந்து எல்லா கடையிலையும் அது ஒரு ஃபேஷனாக வந்துடுத்து எல்லாம். ஆனால் those days ம். she used to wear a ஜிம்கி and she used to sing. ஜாஸ்தி மூமெண்ட்டே இருக்காது. அப்படி பார்த்து திரும்பினாலே இந்த ஜிம்கி ஆடும்போது we all used to get carried away. ஏன்னா சிம்பிளாக தான் போட்டுப்பா. அண்ட் she had a style. I mean மூமெண்ட்டே கை காலை அசைச்சு கிடையவே கிடையாது. அந்த பாடுறதே தெரியாது. ஹை பிச் போகும். ஆமாமா, ரொம்ப ஹை பிச்லாம் பாடும். ரொம்ப ஹை பிச் போங்க. ஆனா அவ்வளோ சங்கதிகள் அந்த உருவத்திலேருந்து வரதான் ஆச்சரியமா இருக்கும். அந்த வாயிலேருந்து வருதா இந்த கொஞ்சம் கூட வாயை திறக்காம ஆமா. அது பாடும்போது எங்கேருந்து வருதுன்னு அப்படி பார்க்கும்படியான ஒரு இதில் தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. ம். ரம்னன் யூஸ் டு his movements were ஆமா, அவரு அது நேர் ஆப்போசிட். அப்படியே பயங்கரமா அவரு அந்த மேடையே ஆக்கிரமிப்பார் அவரு. கரெக்டாக சொன்னீங்க. ம். அந்த ஹோல் ஸ்டேஜ் யூஸ் டு ஆக்குபை. பின்னாடி பாப்பார், முன்னாடி அவர் சன் லேட்டர் ஆன் விக்னேஷ்னு பேரு. ம். பட் வி ஆல் யூஸ் டு கால் ஹிம் பக்கா. அது சும்மா ம். ஜம்பிங் ஜுவல்மோ. அவனால ஒரு இடத்துல உட்காந்து வாசிக்க முடியாது. யாரால? அவரோட சன் சன். விக்னேஷ் அந்த அந்த சீட்ல வந்து ஜம்ப் பண்ணிட்டே யூஸ் டு பிளே ம். அண்ட் யூஸ் டு என்ஜாய் பிளேயிங் தட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படி பண்ணி இப்படி பண்ணி அவரை அடக்கி ஜம்பிங் ஜுவல் தான் நாங்கெல்லாம். they all used to call அந்த him. பையன் என்ன பண்றா இப்ப? He's into his father's business also. அவர் என்ன பிசினஸ் பண்றாரு? பிரிண்டிங் இதுல இருக்கு. இன்னும் அதை விடல அவரு. அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்ச பையன். நல்ல பிரைட் ஃபெலோ. உமா வந்து ஜென்ரலா யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டாங்க. பட் உங்கள்ட்டலாம் நல்லா பேசுவாங்களா? அரட்டை உண்டா? ஐயோ, my husband used to play for when ரமேஷ். he was alive. ஆமா, when he was alive he used to play for ரமேஷ் Ramesh. என்ன வாசிப்பார் அதுல? அவங்க ட்ரூப்ல It's a huge standing instrument. அது வந்து நம்ம ட்ரிபிள் பாங்கு உட்காந்துட்டு வாசிக்கிறது. ஆமா. இது நின்றுட்டு தான் வாசிக்க முடியும். ம். அந்த வந்து அதில் யூஸ் டு பிளே தட். அண்ட் ரமேஷ் யூஸ் டு கால் him only குரு. ரமணன் ரமணன் குரு. பேரே சொல்ல மாட்டார், குரு ம். அப்படின்னு. அதனால தான் எனக்கு வந்து உமாவை வந்து நான் கடைசி நேரத்தில் பிஃபோர் ஷி லெஃப்ட் அஸ் ஃபிசிக்கலி போய் பார்க்கும்போது ஐயோ, ஐ ரியலி ஃபெல்ட் சரி ஐ ஷுட் பி தேர் டில் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் ரமேஷ். அவருக்கோசம் நான் இருக்கணுங்க தான் எனக்கு தோணித்து. பிகாஸ் தேவர் வெரி க்ளோஸ். உமா, ரமணன், ரமேஷ் எல்லாம் தேவர் வெரி 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 க்ளோஸ். ஆனா அப்பெல்லாம் அவருக்கு ரெகுலரா வந்து ப்ரோக்ராம் இருக்கும். அவர் ஸ்டேஜ் ஷோ 34 கச்சேரி இருக்கும் ஒரு மாசத்துல. யாருக்கு? ரமணனுக்கு. ஆமா, எல்லாத்துலயும் ஆல்மோஸ்ட் இவங்களும் பாடுவாங்க. ஆமாம், உமா தான் எல்லாமே. எக்ஸப்டுங்க when she was carrying விக்னேஷ் வந்து இருக்கும்போது தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் மந்த் அந்த ஒரு 2.5-3 மாதம் கொஞ்சம் she had a little bit of problem because இது அப்போ பாட முடியாத ஸ்டேஜில் இருந்தபோது அப்போது விஜயோட அம்மா ஷோபா அவள் ஃபுல்லாக பாடினான். ஷி வாஸ் ஹைலி பேடுன்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் வந்து 100 ரூபாய் கொடுத்தாலே பேடு. இப்போ நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் ஐ எம் ஷுவர் ஷோபா வாஸ் சச் அ சிம்பிள் பர்சன். அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் நான் பார்க்கும் போதெல்லாம் ஷோப்னா உன் டான்ஸுக்கு நான் பாடணும்பாங்க. நான் ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுவேன், யாரோட அம்மா அப்படிங்கிற. ஆனால் அது வேற. நான் பாடணும், பாரதியார் பாட்டை பாடணும். எனக்கு ஒரு கச்சேரியில் ஃபுல்லாக பாரதியார் பாட்டு பாடி நான் முன்னாடி ரோல வந்து உட்காரணும்னு சொல்லி உட்காந்து கேட்டிருக்கேன். அது மாதிரி 2.5 மாதம் ஷோபா பாடினான். ஷோபா பாடிருக்காங்க. அவங்க மிஸ்ஸஸ் ஷோபா சந்திரசேகர். ஷீ sang for ரமணன் for 2.5 months பாடினான். அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ண Then ஆரம்பிச்சாங்க. Uma was better. Then she started singing again. ஆனா உமா வந்து மேடையில பாடுறதை தவிர பொதுவா வந்து வெளியில போறது, சுத்துறது அந்த எல்லாம் ரொம்ப கம்மியா. உமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைஃப் வாஸ் ரமணன் சன் ஹவுஸ், தட்ஸ் ஆல். யார் கெஸ்ட் வந்தாலும் ரமணனோட கெஸ்ட்லாம் வந்தான்னாக்க மியூசிக் சம்மந்தப்பட்ட வந்தால் ராத்திரி 1 மணி 1:30 மணி ஆகும். பட் அப்போ தான் சாப்பிட்டுட்டு பேசிட்டு கம்போஸ் பண்ணி அவெல்லாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவா.
ஏன்னா அப்போல்லாம் இவ்வளோ டிவிலாம் இப்போலாம் கிடையாது, நம்ம கிடையாது. பார்த்துட்டே இருக்கலாமே. அதனால கையில் செல் இருக்கு, செல்ல எங்கே போனாலும் உட்காந்து பார்க்கக்கூடிய நிலைமையில இப்போ நம்ம இருப்போம். அப்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் எக்ஸ்பிரஷனே காமிக்காம அந்த கண்ணிலே பேசிடுவார் ரமணன்ட்ட. இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா இல்லை 1/2 மணி நேரம் ஆகுமா டிஸ்கஷன் அப்படியே அப்படியே அந்த பார்த்து அடையார் வீட்டில் தான் நடக்குமா? அதே வீட்டில் தான் நடக்கும். அப்படியே பார்த்துட்டு இல்லை உமா நீ போய் படுத்துக்கோ நாங்கள் முடிச்சிடறோம்னாக்கா என்ன நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிம்பா. ஷீ இஸ் டு வெயிட் அண்ட் நான் எல்லாரையும் கிளம்பி அனுப்பின அப்புறம் தான் ஷீ இஸ் டு கோ அண்ட் ஸ்லீப். அது மாதிரி அவர் லைஃப் வாஸ் ஒன்லி விதின் தட் காந்தி நகர் 3rd மெயின் ரோட். அதான் கடைசி வரை அங்கேயே தான் இருந்தாங்க இல்லையா? இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் சோபனா. அதாவது ரமணன் வந்து ரொம்ப அவங்கள வந்து அடக்கி வச்சிருந்தாரு. அவங்க ஃப்ரீயா மூவ் பண்ணவே விட மாட்டாரு. அதனால அவங்க அப்படியே ஆயிட்டாங்க. அப்படி சொல்றாங்களே உண்மையா அது? அப்படின்னு ஒரு ஜெனரலா ஒரு டாக் இருக்கு இண்டஸ்ட்ரி வட்டாரத்துல. இல்லை இட் இஸ் வந்து இந்த காலத்துலேயும் அந்த காலத்துலேயும் பாருங்கோ, இஃப் தே வாண்ட் டு கம் அவுட் யாரையும் ஸ்டாப் பண்ண முடியாது ஆமா. இல்லையா? அதனால பட் ரமணன் டுக் கேர் ஆஃப் அஸ் ஸோ மச். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உமாக்கு இந்த இடத்துல கையில் அடிபட்டதுன்னா வலிக்குதுன்னு சொன்னால் உடனே ஹில் பிரிங் த நம்பர் 1 டாக்டர். ஆனால் வலிக்கலை பரவாயில்ல வலிச்சாலும் என்னால் பேர் பண்ண முடியும்னு சொன்னாக்க ஹி ஓன்ட் ஃபோர்ஸ் இட் ஆன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் பண்ணித்தரேன். நான் வந்து இல்லை 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 ஐ ஹேவ் டு பிரிங் அ டாக்டர், இவரை கொண்டா அவரை கொண்டா நம்பர் 1 அதெல்லாம் இல்லை. உனக்கு என்ன வேணுமோ உமாவை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உமாக்கு என்ன வேணுமோ இட் வில் பி டன். எக்ஸ்ரே எடுக்குன்னா மிஷினே கொண்டு வர முடியும். ஆனால் எடுக்கணுமா நீ சொல்லுற உமா டு யூ வாண்ட் இட் அப்படின்னு கேட்பேன். இல்லை இல்லை என்னால் பேர் பண்ண முடியாது நத்திங் மச்னாக்கா ஹீ வில் நாட் டூ எனி திங். அந்த ஆர்டிஃபிஷியலாக பேசுறது அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படியே அவங்க பட் he takes care of the entire thing. ரமணனோட இது நாங்களாம் கேலி பண்ணுவோம் கரெக்டாக பண்ணுவோம். ஓகே நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இது வம்பாவும் இருக்கலாம் இல்லைன்னா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கார் வருது, கார் நிற்கிறது, காரில் ஒரு டயர் வந்து நீங்கள் ஸ்டெப்னி மாற்றிருப்பீங்க வந்து அப்புறம் திருப்பியும் அதை வந்து ஸ்டெப்னியை வந்து உள்ளே எடுத்து வச்சுட்டு டயரை மாற்றுறதுக்கு நமக்கு மைண்டு போயிடும். ஆமா சரி பண்ணிக்கலான்னு கார் வந்து நின்னோன்னு அப்படியே அவன் கண்ணு எப்படி போகுமோ டயர் மாற்றினியா ஸ்டெப்னி மாற்றணும்ல அப்படின்றவன். நமக்கே ஐயோ இந்த ஆளுக்கு எப்படிப்பா கண்ணு அப்படி போகிறது அப்படின்னு. அது மாதிரி எவ்ரி ஸ்மால் ஐட்டம்ஸ் ஹீ கேன் வாட்ச். பர்ஃபெக்ஷனிஸ்ட் ரொம்ப அது மாதிரி. அண்ட் யூ ஒன்ட் பிலீவ் இப்போ பின்னாடி வந்து மோட்டர் போட்டிருப்பீங்க. நம்ம என்ன பண்ணுவோம் பாதி நேரம் நம்ம வீட்டில் இருந்தானா தண்ணி ஒழுங்கின அப்புறம் தான் தண்ணி ஒழுகிறது ஓடுங்கோ அப்படிம்போம். அப்போ தான் நம்ம போய் நின்று நம்ம டேப் அனுப்போம். ஹீ வில் ஹாவ் அ ஸ்மால் கிளிப் வாட்டர் டு பி க்ளோஸ்ட் அட் 7:10 அப்படின்னு போட்டிருப்பார். இதை வந்து நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி என்னன்னு தோணினாலும் தண்ணியை வீணாக்க வேண்டாமே. அது அங்கேருந்து மேலே விழுந்து நம்ம போய் நின்று போய் அதை அணைச்சி யாராவது காதில் விழுந்து தண்ணி ஒழுகிறதுன்னு சொல்லி அப்புறம் அணைச்சி எவ்வளோ தண்ணி வீணாக போகிறது வை அப்படிம்பார். அந்த இதை போய் நின்று அதை முடிச்சுன்னா அதை எடுத்து அங்கே வச்சுருவார். எவ்ரிடே தண்ணி போடுறா இல்லையா அது எப்படியுமே தேவையே அந்த மாதிரி டைமுக்கு எல்லாமே டைம் ஆகணும். அது அதே மாதிரி. மாதிரி அவங்கள ஃப்ரீயா வெளியில எல்லாம் போயிட்டு வாங்கன்னு விடுவாங்களா? அதுவும் விட மாட்டாரா? ஐயா அந்த மாதிரிலாம் கிடையாதுமா. உமாக்கு வந்து அந்த இந்த பார்ட்டி லைஃப் அதெல்லாம் இல்ல, இயற்கையாவே உங்களுக்கு பிடிக்கல. பிடிக்கல. she doesn't have that kind of a thing. ரம்ணனுக்கு உலகமே ஃப்ரெண்ட்ஸு. அதனால she could have taken advantage of that and gone there everywhere. இல்லை she liked home. she liked that peacefulness. and நாங்கெல்லாம் போனால் ஹாய் அப்படிம்பா மூஞ்சில் ஒரு சந்தோஷம் வரும், பிரைட்னஸ் வரும், பேசுவா, சாப்பிட ஏதாவது கொடுப்பா. தென் அவள் என்ன இருந்தாலும் சரி நம்ம அந்த அவள் சாப்பிட்ற நேரத்துக்கு நம்ம போயிட்டா கூட ஷேர் பண்ணிப்போம் நாங்கள். அவங்க பாடின பாட்டுலாம் ஷேர் பண்ணிப்பாங்களா? இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் பாடி நீங்க பாட சொல்வீங்களா? இல்லை அதெல்லாம் நம்ம ஸ்டேஜில் கேட்குறதா. இந்த மாதிரி நீ உமா இந்த மாதிரி இது பாட அதை பாட அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் ஸ்டேஜில் கேட்குறோமே. அந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அளவுக்கு வச்சுக்க மாட்டா. ஆனால் நன்னா பேசுவா. சாரி நான் போட்டுன்னு போனால் அப்ரிஷியேட் பண்ணுவா. ஏய் ரொம்ப நன்னா இருக்கேன்னு. உமா வேணுமா உமாவா? இல்லை நான் எப்போ வேணுமோ நான் அக்கேஷனில் வாங்கிக்கிறேன் அப்படின்பா. அப்போ நமக்கே மனசு உறுத்தும். இல்லை எனக்கு இன்றைக்கும் ஐ ரிமெம்பர் நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் அந்த ஒரு ஏஜ் வந்தால் 16-17 வயசு காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் எல்லாம் டெய்லரிங் கிளாஸ் போவோம். அது ஒரு ஃபேஷன் அந்த காலத்தில் எல்லாரும் டெய்லரிங் கிளாஸ் போவோம். அப்போ போகும்போது மை சன் வாஸ் பார்ன் 1 year later டு விக்னேஷ். அந்த குழந்தைக்கு 1 வயசாச்சு. அந்த க்ரீம் கலரில் ஒரு ஷர்ட் ஒன்று தைச்சு அதை கொண்டு போய் கொடுத்தேன். இன்றைக்கும் உமா யூஸ் டு சே தட் ஒரு ஆரஞ்சு கலர் பூவை வச்சு
அந்த ஷர்ட்டை கொடுத்தது. அது வந்து இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுத்து. இன்னும் விக்னேஷ் மஸ்ட் பி அபவுட் 42, 45. ஆனால் அது நமக்கெல்லாம் மறக்க முடியாது. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம பல நல்ல நல்ல விஷயங்கள் வந்து பேசும்போது இல்லாத போது பேசுகிறோம். நம்ம எத்தனை பேர் மிஸ்டர் சந்திரசேகர் இருக்கும்போது டைமை ஸ்பெண்ட் பண்ணி, நம்ம கூப்பிட்றாலோ இல்லையோ நம்ம பார்ஜின் பண்ணி உட்காந்து, ஐ கம் டு டாக் டு யூ ஃபார் 10 minutes, 20 minutes, ஹவ் ஆர் யூ? நம்ம லைஃப் ரொம்ப நாள் நமக்கு இருக்கும்னு நம்ம நினச்சிடணும். அதுதான் பிரச்சனை. உமாவுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் போய் ஞாபகம் இருக்கா? இல்லை, நான் அப்போ போக முடியல. இல்லை எங்கே நடந்ததுன்னு தெரியல. இல்லை எங்கேருந்து எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அ ராங் இன்ஃபர்மேஷன். ம். பட் இட் வாஸ் ஆனால் ஒன்று ஞாபகம் இருக்கு. ரமணன் சொல்லுவார், அவங்க கல்யாண செலவே 9,000 ரூபாய் தான் ஆச்சு. 9,000 ரூபாய் தான் செலவாச்சு பாரு. ஓகே. அது ஞாபகம் இருக்கு எனக்கு. பட் வேறுங்கிறது ஐம் நாட் ஏபிள் டு தப்பாக சொல்லக்கூடாது. ம். அது நான் இது பட் சிம்பிளா மெட்ராஸ் தான் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸில் தான் பண்ணிடலாம். இட் வாஸ் சிம்பிள் வெட்டிங் பிகாஸ் ரமணன்ஸ் ஃபாதர் ஐங்கார், இவ ஐயர், யாரு? சரி. உமாவாஸ் ஐயர், அவ ஐங்கார், ஆர்த்தடாக்ஸ் ஐங்கார் அவ. ம். அதனால அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. ம். ஸோ அதனால தே ஆர் அ வெரி சிம்பிள் வெட்டிங். பட் அதையும் நல்லா பண்ணி அப்போ ஆரம்பிச்சது தான். ரமணன் கொஞ்சம் கோபக்காரர் ஆச்சு. எப்படி சமாளிப்பாங்க? கோபம் இல்லை, சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக நடக்கணும்னு எதிர்பார்ப்பார். ம். வண்டியில் வந்து உமா இஸ் ஒய்ஃப், வண்டி வந்து நிற்கும், எல்லாரும் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துட்டு வெளியூர்லாம் நிறைய போயிருக்காவெல்லாம். ம். காலையில் போகும்போது எல்லாரையும் 8 மணிக்கு வர சொல்லியாச்சுன்னா 8 மணிக்கு மற்றவங்களாம் வராங்களோ இல்லையோ, இல்லை ஏறிட்டாங்களோ இல்லையோ, உமா ஹேஸ் கெட் இன் டு த வேன் பை 8. ஓ. போய் நின்று பின்னாடி அந்த டிரைவருக்கு பின்னாடி ஒரு சீட் இருக்கும், கால் அங்கே தான் நீட்டிக்க முடியும், ம். அங்கே போய் உட்காந்துருவா உமா. அவ்வளோதான், ஷீல் கோ இன்சைட் த வேன். நானே 2-3 நிறைய வாட்டி போயிருக்கேன் அவளோட ஊருக்கெல்லாம். எந்த ஊருங்களா? வெளியூருக்கு? வெளியூர் கச்சேரி எங்கே நடக்கும் தான் சொன்னேன். ம். 30 நாளில் 32, 34 கச்சேரி நடந்திருக்கும். ஹிந்தி பாட்டை ஹி ஆக்குபைட். ஆமா, அந்த காலத்துல ஹிந்தி பாட்டு நிறைய மேடையில் பண்ணது Correct-ஆ. அவர்தான். அது வந்து பாடின பாட்டு, அந்தாஸ் பாட்டு, அதெல்லாம் ஒரு ம். நல்லா பாப்புலர் ஆகும்போது அதை வந்து எல்லாருக்கும் போனது வந்து மியூசியானோ தான் சொல்லப்போனா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹிந்தி படத்திலே பாடியிருக்காங்க. பாடியிருக்கா. அப்போ இது வேற வந்துருத்து. அமிதாப் பச்சன் and ஜெயபாதுரி ஆ. 2 பேரும் பாடுற பாட்டு ஒன்று, ஆமா. அது ஒன்று வந்தது. 2 பேருமே சிங்கர்ஸ் அவ. அப்போ வந்து அந்த நாளில் வரும்போது நீங்களாம் நினைக்கிறீங்க ரமணன் வந்து ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கீங்க. இல்லை இல்லை, ரமணன் யூஸ் டு மேக் ஷுர் தட் டியூ ரெஸ்பெக்ட் வாஸ் given டு ஹர். தட் வாஸ் ஏன்னா இதுதான் வந்து உமாக்கு இதுன்னு இல்லை. ஷி ஹேட் அ ஹவுஸ், ஷி ஹேட் அ குட் ஃபேமிலி டு, ஷி வாஸ் brought up in a இவங்களே good ரொம்ப வெல் family. ஆஃப் ஃபேமிலி தான் இல்லையா? ஆமாம், அதனால இதுதான் அவளுக்கு அவங்க இதுன்னு பிளே பாய்ங்கிற நினைக்கிறேன், அதுல பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பாடல ஹிந்தியில நினைக்கிறேன். ப்ளே பாய் படம்னு சொல்லுங்க, ப்ளே பாய்னு சொல்லிட்டு ஆமா, ஆமா. ரமணனை சொல்லாதீங்க. அதுல பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். அப்புறம் பாய்ஸ்ல ரமணன் ஆக்டட். ரமணன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் படத்துல நடிச்சிருக்காரு அவரு. சப்தஸ்வரங்கள் ஆ. 11 years எவ்ரி டிவி. டிவியில் சேனலில் வந்து 10 மணி ஆனால் எல்லார் வீட்லேயும் ராமாயணம் எப்படி வந்ததோ, சாரி மகாபாரதம் எப்படி வந்ததோ, அந்த மாதிரி எல்லாரும் 10 மணினா உட்காந்துருவான். இப்போ நிறையா வந்து அது சீசன் 2, சீசன் 5ன்னு போயின்னு இருக்கு. ஆனால் அப்போ அந்த காலத்தில் வந்து ரமணன் brought it up so much. எனக்கு தெரிஞ்சு உமா வந்து பெரிய பேட்டின் டிவியில கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. குழந்தைகளுடைய ப்ரோக்ராம்ல ஏதோ கொஞ்சம் பேசியிருக்காங்க. அவங்க பெரிய லெவல்ல பேட்டின் மீடியால வந்ததே கிடையாது. அவங்க ஜாஸ்தி இல்லை, ஆனால் இல்லவே இல்லை. ம். ஷீ இஸ் இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட். இதில் கூட ஸ்டேஜில் கூட சைடில் உட்காந்துட்டே இருப்பா. அதாவது ரமணனோட ஒய்ஃபு, மியூசியானோட ஒன் ஆஃப் தி பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி ஷிட் பி ஜஸ்ட் சிட்டிங். ஏன்னா வந்து டீ சாப்பிட்டீங்களாண்ணா, எல்லாருக்கும் இருக்கா, அப்போ எனக்கு கொடுங்கோம்பா, அவ்வளோதான். ம். இல்லை கையிலே கொண்டு வந்துடுவா. ஓ. ஃப்ளாஸ்கில் வந்து ஒரு லஞ்சு, இது ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி தண்ணி, காஃபி, டீ எல்லாமே கொண்டு வந்துடுவா. இன்கேஸ் ரமணன் வாண்ட்ஸ் இட். அதனால அதை கொஞ்சம் பார்த்து கொடுப்பா. ம். ஐ மீன் ஷி வாஸ் அ டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப், ஐ ஷுட் சே தட். 2 பேரும் சினிமாக்கெல்லாம் நிறைய போவாங்களா? நிறையா போவாளாங்கிறது தெரியல. இல்லை, நாட் மச். ம். நானே சண்டை போடுவேன், ரமணன் நான் சினிமா போகலாம், எல்லாரும் போகலான்னு. ஃபிக்ஸ் பண்ணு போகலாம் மாதிரி அந்த ஃபிக்ஸிங் வரவே இல்லை. அது வரவே இல்லை. ஆனால் உட்காந்து பேச ஆரம்பித்தா எங்களுக்கு பொழுது போக தெரியாது. ம். ஸோ சினிமாவில் உட்காந்து ஸ்டக் ஆகி பார்க்குறதோட எங்களுக்கு இது உட்காந்து அவ கூட இன்றைக்கும் அந்த ஃபர்னிச்சர்ஸ், எவ்வளோ வருஷம் ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாம் அப்படியே இருக்கு. இன்னும் இருக்கு, அப்படியே இருக்கு. உமா வந்து காலமாயிட்டான்னு தெரிஞ்சு போய் பார்த்தீங்க இல்லையா? ஆமாம், ஃபுல்லாவே இருந்தீங்க. அந்த லாஸ்ட் ரைட்ஸ் ஃபுல்லாவே இருந்தீங்களா? இருந்தேன்.